ಈ ಏರಿಯಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಾನು ಈ ಕಡೆನೆ ಬಂದ್ಬಿಡೋಣ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದೀನಿ. ಬಂದ್ಬಿಡೋಣ, ಈ ಕಡೆ ಏರಿಯಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ತುಂಬಾ. ಆಗಿದೆ ಕಚ್ಚಿ ಬಿಡತ್ತಾ? ಇಲ್ಲ ಕಚ್ಚಲ್ಲ, ನೋಡ್ಕೊಳಲ್ಲ. ಯಾವ್ದೋ ಗಾಡಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಲೇವರ್ ತರ ಇದೆ. ಇಲ್ಲೇ ಮನೆ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. ಯಾವನ ಡಬ್ಬ ನನ್ ಮಗ ಕಾರಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಇದು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾನೆ. ಬಂದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಇದೆ, ಈ ಕಡೆ ವಿಮಲ್ ಮನೆ ಇದೆ. ಇಲ್ಲ மைக் யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நார்மலா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிச்சை எடுக்கலாமா? அதோட தான் பாக்கி. அதுதான் இது பேசுறது தான் அதில் போட்டு விடணும். நெக்ஸ்ட் லெவல் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. எல்லா வேலையும் போயிடுச்சு. இப்போ முட்டை போடு, கோழி முட்டை. முட்டை போடுறதுக்கும் முட்டை போட்டாலும் காசு வரும்டா, தெரியுமா? அதையும் பிளான் பண்ணி போடுற முட்டை போடுறது அது இல்லடா. வீட்டில் கான் போடுற எங்கே போடுற பைத்தியம். அது இல்லை, முட்டை வைக்கிறாங்க, முட்டை சப்ளை பண்ணுறாங்க தெரியுமா? ஆமாம், அது கூட காசு தான்டா. ஃபார்முக்கு போயிட்டு முட்டை வேணும்னு அது கூட வைக்கலாம். சொல்லு, என்ன சொல்கிறேன்னு சொல்லு. நான் ஒரு 4 லட்ச ரூபா வச்சிருக்கேன், நீ ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிற, நான் 14 லட்சம் இருக்குது. எடுத்துட்டு போய் அதெல்லாம் பண்ணலாமா? இருக்கு, எங்கே இருக்கு? ஒரு அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஒரு 4 லட்சம் இருக்கும், இந்த வீட்டில் ஒரு 4 லட்சம் இருக்கும். இல்லடா, அவன் ஒரு அரசியல்வாதியா இருப்பான், இவன் ஒரு போலீஸ்காரனா இருப்பான். நான் சேர்த்துருவேன். போலீஸ்காரன் அரசியல்வாதி ஆல்ரெடி. அவங்களால இருக்கிறது வேணாம், நம்மளே எதுனா பண்ணலாம். அப்புறம் அவங்களாம் நல்ல நல்லவங்க. அம்மா என்ன வீட்டுக்கு தேட்டு வந்து பிடிச்சி அடிக்க போகிறாங்களா? சும்மா ரெடி வீடியோ போட்டுருந்தேன். அதெல்லாம் போடாத, போடுவேன். வேணாம் போலீஸ்காரா அரசியல்வாதி எதுக்கு சும்மா தலைவலி. சாப்பிட்றியா சாப்பாடு? ஆனா ஏன்? நோ, பசி இல்லை. கட் பண்றாடி. சித்தோ லக்ஷ்மரி எல்லாம் ஆக முடியாது, ஏதோ அதுல ஒரு மாதிரி பண்ணலாம். பெரிய விஞ்ஞானி ஒரு அப்படியே கண்டுபிடிச்சுங்கிற எப்படி பெரிய ஆள் ஆகுது? எப்படி பெரிய ஆள் ஆகுறது? நம்ம தான் 4 பேர் வயிற்றுல அடிச்சா பெரிய ஆள் ஆகணும். இல்லை அப்படியே ஆகணும். சரி, அப்படிதான் என்ன ஆக்கிட்டாங்க நிறைய பேர். என்கிட்ட என்னதான் நிறைய ஏமாத்தாங்க. சோக கதையை கேளுங்க. இவங்க சொல்லுங்க, சோக கதை. சோக கதைலாம் கிடையாது, இது ஒரு லெசன், அவ்வளோதான். எல்லார்கிட்டையும் ஏமாந்துட்டு உட்காந்துருக்கிறேன். இதுக்கு மேலே ஏமாற மாட்டேன். ஏமாத்தினா ஏமாந்துருவேன். இல்லை, நானும் ஏமாற்ற மாட்டேன். நீ ஏமாற? நானும் ஏமாற மாட்டேன். ஏன்? போதும், எனக்கு மட்டும்தான் தெரியும் அது ஏமாந்தது எப்படின்னு. எவ்வளோ ஏமாந்துக்கிறேன்? எவ்வளோ அமௌண்ட் ஏமாந்துக்கிறேன்? எல்லாருக்கும் தெரியும். வேணாம், ஏமாந்துட்டு அவ்வளோதான். கண்ணில் தண்ணி ஒன்றும் வரல. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் யாருன்னா எந்த இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏமாந்ததுக்கு இருக்கிறது ஏமாறாத இருக்கிறதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க. ஏமாத்துறதுக்கு இன்னும் என்ன கிட்ட நான் காசாக இருக்குது, ஒன்றும் இல்லை. பின்ன வேறு என்ன ஏமாத்தம்? உங்கள் கிட்னியை பிடிக்கிட்டாங்களா? இன்னும் பிற வேலை செஞ்ச காசே கொடுக்கல. என்ன பண்ண முடியும்? நேற்று இன்டர்வியூக்குன்னு போனேன். அங்கே போனால் வேலை செய்யறதுக்கு நான் காசு இல்லாமல் வேலைக்கு போயிருக்கேன். அவனுங்க என்னென்னா வேலை சேர்த்து விடுறதுக்கே காசு கேட்குறானுங்க. என்ன பண்ண சொல்கிறேன்? 6500 ரூபாய் கேட்குறாங்க. அது எப்படி தெரியுமாக்குது? வேலை என்னது, நடுக்கடல்ல கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும். அந்த மாதிரி தான் வேலை இருந்துச்சு. ஃப்ளைட்டில் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 6500 ரூபாய் கேட்டானுங்க. போங்கடான்ட்டு வந்துட்டோம் நான். அது எங்கே? ஃப்ளைட்டில், ஏரோப்ளைன். அது எக்ஸாம் எழுதுறதெல்லாம் அவங்களுக்கு காட்டணுமா? பார்க்குறீங்களா? பாருங்க, பாரு, நான் சொல்கிற மாதிரி இருந்தால் பண்ணிடலாம். பாரு, ஒருத்தர் லைஃப்ல ஒரு வாட்டி அடி வாங்குவான், 2 வாட்டி அடி வாங்குவான், லைஃப் லாங் அடி வாங்குவானா? பார், நேற்று எக்ஸாம் எழுதி இருக்கிறது.
ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தெரியக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சா தப்பு. என்ன எக்ஸாம்? ஆன்லைன் எக்ஸாமா? ஆமாம், இது அதெல்லாம் கேன்சல் பண்ணுறா. அஸ்பெரா குளோரியா எழுதுனேன். ஆனால் அவங்க மெடிக்கல் ஃபீஸ் அது எதுன்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட அதுக்கே கையில் காசு இல்லை, பஸ்ஸுக்கே காசு இல்லையாம்மா. இதெல்லாம் அவங்களுக்கு 6500 ரூபாய் கட்டிட்டு நான் அந்த வேலை கிடைக்குமா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதணுமா. அந்த எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் ஆகணும். உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நிறைய பேர் இருப்பானுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோ. அதில் நானும் ஒருத்தனா? நீயும் ஒருத்தன் இல்லை, நீ ஃபஸ்ட்டு, நான் செகண்டு. நான் தான் ஏமாந்துருக்கேன்னு சொல்றியா நிறைய இடத்துல? தெரியல, நான் ஏமாந்துட்டேன். எல்லார் வாழ்க்கையிலும் ஏமாந்துக்கிறோம். ஏமாத்தல, வேலை செஞ்ச காசு விட்டு வந்துருக்க, யாரும் காசே கொடுக்கல. இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க. நீ எனக்கு நான் எத்தனை கொடுத்துருந்தா நானே வச்சுருப்பல. என்னது காசு எனக்கு கொடுத்தா தானடா நான் எடுத்து வந்து உனக்கு கொடுக்க, என் அக்கௌண்ட்டியா வராதுடா. கரெக்ட், எல்லாம் சொல்கிறான். எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் ஏதோ வச்சிருப்பேன். எனக்கே கொடுக்கல, உனக்கே புறா கொடுப்பானுங்க. அப்புறம் என்ன வாழ்க்கை அவனை செஞ்சிடும். நீ பண்றது? அதுக்கப்புறம் தெரியாம இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரோட்ல வந்து உட்காந்துருக்கேன். ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. அப்புறம்டா ஆமா, நான் ரோடு மாதிரியா தெரியுது? ஆமா, நல்லா பாரு, நான் ரோட்ல தான் உட்காந்துருக்கோம். இனிமேல் லைஃப்ல பெரிய ஆளா வரணும்னா என்ன முடிவு பண்ணிருக்க? யாருக்கிட்டயும் செருப்படி வாங்காம இருக்கணும். ஆல்ரெடி வாங்கிட்டியா? நிறைய இடத்துல காசு கொடுக்காம ஏமாட்டாங்க, அதுவே செருப்படி. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா நம்ம மூஞ்சி எப்படி ஏமாத்துற மாதிரி. எங்க கிட்ட வரலாம் பார்த்துக்கோ. ஆமா, உண்மை அப்படிதான் இருக்குது. ஓகேவா? சொல்லிட்டேன். என்ன தர சொல்லிட்டேன்? அட்மாண்டா கரெக்டா? யாரும் ஏமாறாதீங்க. கழுத்துல ஒரு வெள்ளி செயின், இது ஒண்ணுதான் வெள்ளி, மிச்சம் எல்லாம் பள்ளி. இது எங்க அக்கா போட்டது என் பர்த்டேக்கு. இது என் கழுத்துல கரெக்டா 1997 இல்ல, இது வந்து கரெக்டா 2000. இப்பதான் கொஞ்சம் போயிருக்கான் ஸ்டோரியில. ரிலீஸ் ஆகும். ஒரு நிமிஷம் இருடா. இது 2000 சொல்லு. 2018 19லயோ இந்த செயின் நான் போட்டிருக்கிறது. அந்த மாதிரி வீடியோ பார்த்தாத, ஏன்னா வீடியோ பண்றோம். அப்ப போட்டது என் பர்த்டேல. அது இன்னும் இப்போ வரைக்கும் கழட்டாம இருக்கிறேன் நான். யார் சொல்லியோ கழட்டாம இருக்கிறேன். சென்டிமெண்ட் இதுக்கு மேலேயும் கழட்ட மாட்டேன். இது ஏன்? பிகாஸ் அது எங்க அக்கா போட்டது. பேண்ட் ஷர்ட் நீ தானே போட்டுருங்க, அத்தை என் கழட்டுற. இது என் தம்பிது, இது எந்த தலை இல்லை. இப்போதைக்கு அப்போல்லாம் நானே எல்லாம் வாங்கினேன். இப்போ என் தம்பி வச்சிருந்தானா அந்த பேண்ட்டை தூக்கி போனேன். இந்த பேண்ட்டு கூட போகிறேன் அப்படின்னு நினச்சி போய்க்குது. அங்கே ஐஃபோன் கையில். ஆமாம், இந்த ஐஃபோன் கூட ஒடிஞ்சு போய்க்குது. அப்போ நான் வேலை செய்யும் போது வாங்கினது. எவ்வளோ கொடுத்தா? 75,000. கேஷா? இல்லை அவ்வளோலாம் பணக்காரன் கிடையாது. இஎம்ஐல வாங்கினேன், நானே கட்டிக்கினேன். இப்போ என்ன பண்ணுறது, சும்மா தான் இருக்கிறேன். கேமராலாம் ஒடிஞ்சு போய்க்குது. இது ஏன்டா காட்டுற, விட்றா. இதை இப்படியே இன்னைக்கு எல்லாம் ஸ்பெண்ட் நம்ப கூடாதான். ஏமாத்தாதீங்க. கரெக்டா? நீ படிக்கும் போது நானும் நீங்க படிக்கும் போது என்ன நினைச்ச சொல்லு. என்ன அவனும் நினைச்ச? நீ என்னமா அவனும் நினைச்சோம். இப்ப தெருவில் எதுனா ஒண்ணு சொல்றேன். என்ன அவனும் நினைச்ச? நம்மளா எதுவும் தெரியல, ஞாபகம் இல்லை. 2012 10th 10ல தானே படிச்சிருந்தோம். ஆமா, 10 11ல படிச்சோம். போனோம், படிக்கல. ஏன் படிக்கல? ஸ்கூல் சரியில்லை. ஸ்கூல் சரியில்லையா? எந்த ஸ்கூல் பேருன்னு சொல்லிடாத. அதெல்லாம் சொல்ல மாட்டான், செத்துருவானே. பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கூலுன்னு. ஆமாம், உலகத்தில் 1000 ஸ்கூல் இருக்குது.
எந்த ஸ்கூலும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் சரியா படிக்கலன்னாக்கா அது அப்படிதான் ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்றது. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போய் படிக்க முடியும். எப்படி நம்ம ஸ்கூல்ல எவ்வளோ பேர் நல்லா பெரிய ஆளாக இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கைடு நம்மளே இன்னொரு இதில் இருக்கா, இதில் எவ்வளோ பேர் வேறு பெரிய ஆள் இருக்காங்களா. नंबर 1 व्यू ಮಾರೋ ಅಪ್ರೋಟ್ ಬಂದಿ. ನಾವು ತಮಿಳ್ ಕನ್ನಡ ನನಗೆ ಇಷ್ಟು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬರುತ್ತೆ. ನನಗೆ ಮಲಯಾಳಂ, ತಮಿಳ್, ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಇಂಗ್ಲೀಷ್, ಹಿಂದಿ ಇದೆಲ್ಲ ಬರುತ್ತೆ. ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಅಂತೂ ಬರುತ್ತೆ. ಕನ್ನಡ ವರಂ, ಮಲಯಾಳಂ ವರಂ, எனக்கு தமிழ் வரும், ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ. ಇರಾಲೆ 20 ನಿಮಿಷ ಅಗಲೈ ಏನೋ ಮಾಡು ಮಾತಾಡು, ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ನೀನು ಎಷ್ಟು ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತೀಯ? எனக்கு தமிழ் వరం, కన్నడ ಬರುತ್ತೆ. తమిళ్ వరం, 2 వరం, తెలుగు వస్తుంది, వస్తుంది. మలయాళ ఆర్యం, హిందీ మాలూమ్. I know English also. Next 6 languages. இன்னொரு languages மறந்துச்சு, தெரியாது. இன்னொரு லாங்குவேஜ் மறந்துருச்சா? அந்த மாதிரி language. உருது மறந்துச்சு. ஆமா, हिंदी पंजाबी उर्दू भी मालूम है थोड़ा तो. ಇದ್ದ ಬೆಂಗಳೂರು, ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು. ಇಟ್ ಈಸ್ ದ ಇವ್ಳು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಒನ್ನುம் பண்ண முடியல. ಒನ್ನುம் ಏನೋ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಕರ್ನಾಟಕ ಇಂಥ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಂಥ ಭಾಷೆ ಬೇಕು ಕಲಿಯೋಕೆ. ಪುಣ್ಯ ಪಡ್ತಿರ್ಬೇಕು. ಕನ್ನಡ ಪಡಿಬೇಕು. ಕನ್ನಡ ಕಲಿಬೇಕಂದ್ರೂ ತುಂಬಾ ಪುಣ್ಯ ಪಡ್ತಿರ್ಬೇಕು. ಬೆಂಗಳೂರು ಬರ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ, ಅದೇ ಮೈನು. ಅದು ಬಿಟ್ಟೆ ನೆಕ್ಸ್ಟ್. ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಭಾಷೆನೂ ಇಲ್ಲಿ ಅಲೋಡ್ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. ಎಲ್ಲಾ ಭಾಷೆನೂ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. ನಾನು ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡೆ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இல்ல எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் ஆல்ரவுண்ட் லாங்குவேஜ் கிடைக்கும். ஆமா, அது இல்லையா? நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எவ்வளவு லாங்குவேஜ் பேசியிருப்போம். நம்ம டேபிள், நம்ம ஸ்கூல்ல பெஞ்ச்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கன்னடக்காரு, தமிழ்காரு, அப்புறமா மலையாளக்காரு, மராட்டிக்காரு, எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பெங்களூர் ஒரு ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಗೊತ್ತಿದ್ರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. பெங்களூரை நீ என்ன சொல்ற? கர்நாடகாவை ಕರ್ನಾಟಕ ನೀ என்ன சொல்ற? ನಾನು ಹುಟ್ಟು ಬೆಳೆದಿದ್ದು ಊರಿದು. ನನ್ನ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರೋ ನಾಡಿದು. ಕರೆಕ್ಟಾ? ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಇದ್ರೆ ನಾನು ಬೆಳೆದಿದ್ದಿಲ್ಲ, ಹುಟ್ಟಿದ್ದು ಬೇರೆ ಕಡೆ ಅಷ್ಟೇ, ಬೇರೆ ಏನಿಲ್ಲ. ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದು ಇಲ್ಲೇ, ಬೆಳೆದಿದ್ದು ಇಲ್ಲೇ. ಹುಟ್ಟಿದ್ದು ಬೇರೆ, ತಿಂದಿದ್ದು ಬೆಳೆದಿದ್ದು ಈ ಬದುಕು ಕಟ್ಕೊಂಡಿರೋದೆಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇದೆ. ನಮ್ಮ ನಾಡು. ಮದುವೆ ಆಗೋಯ್ತು ನಿಮಗೆ? ಅದಕ್ಕಂದ್ರೆ ಬದುಕು ಕಟ್ಕೊಬೇಕು. ಇನ್ನ ಕಟ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಕಟ್ಕೊಳ್ತೀನಿ ಆದಷ್ಟು. ನಾನೇ ಒಂದು ಹೇಳಿದೆ, ಇವನೇ ಒಂದು. ನೀನ್ ಕಟ್ಕೊಂಬಿಟ್ಟ ಏನೋ ಬದುಕು. ಎಲ್ಲರೂ ಕೆಳಗಡೆಯಿಂದ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರೆ, ನಾನು ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಅದು ಅದೃಷ್ಟ. ಏನು ಅದೃಷ್ಟ ಅಲ್ಲ, ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಪೂರ್ವಿಕಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ಐಪ್ಲ್ಯಾಂಡಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ನಿನ್ನೆ ಏರ್ಪೋರ್ಟಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಕ್ತು, ಹೋದೆ. ತಿರ್ಗಾ ಸ್ಟಾರ್ಟ್ ಅದಿಂದನೇ ಮಾಡ್ತಾವ. ಏನೋ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಷ್ಟೇ ಮಾಡಿರೋದು, ಬೇರೆ ಏನೂ ಮಾಡಿಲ್ಲ. நம்ம கிச்சன்ல இருக்காங்க, பட்டு பண்ணின்னுக்குறாங்க. திருடா மாதிரி ஆமாண்டா. அதே நான் கண்ணு அப்படி போகுது. நீதான் பண்ணிருந்தது. எங்க அம்மா பாருங்க பட்டு எடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சேர்த்தா உங்களுக்கு பட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி போச்சு. ராகுல் வந்தா எது இந்த சிக்கன் இல்ல மீன் இல்லைன்னு சொல்லி திட்டிங்க. ஏதோ திட்டிங்க. இருக்கிற 4 முடி கூட பிடிங்கிற மாதிரி கை. அந்த மாதிரி பையன் என்ன திட்டாங்க, என்ன பண்றது? பட்டா கஷ்டம். தொப்பை வயிறெல்லாம் கம்மி பண்ணா ஓடாடலாம். நானே பண்றேன். எல்லாம் பொண்ணு மாதிரி போட்டு வரட்டும். கஷ்டம். கஷ்டம் இது தேவையா உனக்கு? யாருக்கு? உனக்கு. உனக்கும் தான்டா. மட்டும் உனக்கும்.
நம்ம எல்லாம் தொப்பை வச்சுன்னு இப்படி ஆடிக்கணும். நீ வந்து காமி தொப்பை இந்த தெரிஞ்சு பாருங்க. ஷர்ட் பட்டன் வந்து தொப்பை வந்தா அங்கிள், நம்ம எல்லாமே டங்கல் தானே. அங்கிளா நீ ஆண்டியா? நீங்க மெசேஜ் அனுப்பிச்சுங்க கரெக்டா. எடுத்துடா நாளைக்கு நீ வா எல்லாரும் பிளேட் காமி. ட்ரை பண்ணலையா? பிளாஸ்டிக் தண்ணி எடுத்து வெளியே கிடைக்கலாம். இன்னைக்கு இப்படி போச்சு. சண்டே இப்படிதான் போயிடுச்சு. இன்னைக்கு இப்போ ஆயிடுச்சு 4 மணி ஆயிடுக்குது. 4 காலைனா ஆயிருக்கு டைமு. சரி, நம்ம வீடியோ ஜஸ்ட் பண்ணுப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணிருக்கோம். வந்துருக்கேன் கிளாஸ்மேட்டு. சரி வாடா சாப்பிடலாம் இப்படலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு போதும் ஏதோ ஒன்று பண்ணுமா சாப்பிட்டோமா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டு இன்னைக்கு நம்ம டீ கடைக்கிட்ட வந்து இந்த இடத்துல கார்னர்ல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். ராகுல் கிட்ட. ராகுல் ஃப்ரெண்டு சொல்லு நீ என்ன சொல்றது? இன்னைக்கு டைம் ஓடிச்சு. ஆமாண்டா, இன்னைக்கு டைம் ஓடிச்சா? டைம் போயிடுச்சு. என்னன்னா கொஞ்சம் விட்டாக்கா இருட்டாயிட்டு தூங்கிருதான். பஸ் கிடைக்கலாம். பஸ் கிடைக்கலாம். அவ்வளவுதான். நீதான் நானும் விமல் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.